இப்போ 2ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் அவங்க ரொம்ப ஆணவமாக பேசுவாங்க. நம்ம சொல்கிறது தான் சரி, அது சரியா தவறான்றதை யோசிக்கிற மனநிலைமையில் கூட இருக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அவங்க சொல்கிறது தான் கேட்கணும், ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. இது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் இதே பழக்கம் வெளியிலையும் வரும். இது ரிஷப ராசியில் சூரியன் இருந்தாலும் இதே மாதிரி பலன் தான் கொடுக்கும். இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். ஏன்னா தவறோ சரியோ அது ஏற்றுக்கணுன்ற பக்குவம் யாரோ ஒரு நபருக்கு இருந்துச்சுன்னா அப்போ அது குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு தான் ஏற்படும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதை மாதிரி விஷயத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம இப்போ 2ல் சூரியன் இருக்குது, ரிஷபராசியில் சூரியன் இருக்குன்னா அப்போ நம்ம பேசுகிறது சரின்றதை நம்மளே புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடக்கமாக பேச கற்றுக்கணும். இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடுதுறை சூரியனார் கோவிலுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை, அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலத்தில், அதாவது ஆவணி மாதத்தில். இந்த ஆவணி மாதத்தில் 30 நாளில் மோஸ்ட்லி வளர்ப்பிறையில் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். சூழ்நிலை போக முடியல, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, வருஷத்துக்கு ஒரு முறை போய் இதை மாதிரி 2ல் சூரியன் இருக்கிறவங்களும் ரிஷபராசியில் சூரியன் இருக்கிறவங்களும் அந்த கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து வந்தால், அங்கே போயிட்டு நீங்கள் சப்பாத்தி வாங்கி கூட ஏழைங்களுக்கு அன்னதானம் பண்ணிட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் தீபம் மட்டும் கூட ஏற்றிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா, அதுவும் சூரிய திசை நடப்பவர்களும் இதை கடைப்பிடித்தால் மிகவும் நன்று. இதை செஞ்சுட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும்ன்றது உங்களுக்கே தெரியும். இந்த சூரிய ராசியில் ரிஷப ராசியில் சூரியன் இருக்கிறவங்களுக்கு அவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களாக இருப்பாங்க, ரொம்ப சாந்த சொருபியாக இருப்பாங்க. ஏன்னா அங்கே சந்திரன் உச்சமாகுது. இதனால் இதனுடைய காரணத்தினால அவங்க அம்மா ரொம்ப இரக்க குணம், பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இல்லாதவங்களுக்கு கையில் இல்லைனாலும் எப்படினாவது ரெடி பண்ணி கொடுக்கணும், நம்மளால் முடியலனாலும் அது செய்யணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ரிஷபத்துக்கு 11ல் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாகும், புதன் நீச்சமாகும். அப்போது இந்த ஜாதகருக்கு மூத்த சகோதரர்